ஸோ நவீன கால குழப்பங்களில் ஃபித்னாக்களில் ஒன்று தாங்க இந்த ஆரா ரீடிங் என்று சொல்லுவாங்க. அது ஆரா வாசிப்பு என்று சொல்லுவாங்க. எந்திரன் 2.0 போன்ற படங்கள்லாம் இது போன்ற விஷயங்களை காட்டியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய படங்களில் காட்டியிருக்கிறாங்க இது போன்ற விஷயங்களை. ஸோ உயிரினங்களை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் புலங்கள் அல்லது ஆராக்களை விளக்குவது தான் இந்த ஆரா ரீடிங். அது உயிரினங்களை சுற்றியுள்ள இன்விசிபிள் எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லுவாங்க. ஆராக்கள் இதை பற்றி விளக்குவது தான் இந்த ஆரா ரீடிங் என்பது. பெரும்பாலும் ஒரு நபருடைய தற்போதைய உணர்ச்சி, உடல் மற்றும் ஆன்மீக நிலை பிரதிபலிக்கக்கூடிய வண்ணங்களாக இது வெளிப்படுது. இந்த வண்ணங்கள் ஆளுமையாகட்டும், மனநிலையாகட்டும் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவுது என்று சொல்கிறாங்க. ஸோ ஒருவருடைய ஆற்றலுக்கான வானிலை அறிக்கை போல் செயல்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா இதனுடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா, ஆறால் நிறங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தங்கள் இருக்குது சொல்லுவாங்க. சிவப்பு நிறம் அடிப்படையான ஆற்றல் மிக்க வலுவான விருப்பம் உள்ள விஷயங்களை குறிக்குது. ஆரஞ்சு கலர் துணிச்சலான சிந்தனை மிக்க அக்கறை உள்ள விஷயங்களை குறிக்குது. மஞ்சள் நிறம் படைப்பாற்றல், தளர்வு, நட்பு இது போன்ற விஷயங்களை குறிப்பது. பச்சை நிறம் சமூக வளர்ப்பு, தொடர்பு இது போன்ற விஷயங்களை குறிக்குது. நீல கலர் உள்ளுணர்வு, ஆன்மீகம், சுதந்திர சிந்தனையாளர் என்பதை குறிக்குது. இண்டிகோ கலர் ஆர்வமுள்ளவர், மென்மையானவர், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் என்பதை குறிக்குது. வயலட் வந்துச்சுன்னா புத்திசாலி, அவர் அறிவாற்றல் மிக்க சுதந்திரமான ஒரு நபர் என்பதை குறிக்குது. மேலும் வெள்ளை இல்லாட்டி வெள்ளி நிறம் இது போன்றதுன்னா அரிதானது, அதிக சுத்திகரிக்கப்பட்ட ஆற்றலை குறிக்குது. ஸோ அவை எவ்வாறு படிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசகர்கள் கையால் உமிழப்படும் அதிர்வெண்களை பிடிக்க உள்ளுணர்வு அல்லது சிறப்பு கெர்லியன் புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க. கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி என்று சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ நிறத்துக்கு அப்பால் இந்த வாசகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய இருப்பிடம் மற்றும் செறிவு இதையெல்லாம் பார்க்குறாங்க. என்னுடைய பயன்பாடு என்று பார்த்திங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட வடிவங்களை புரிந்து கொள்வது மற்றும் தற்போதைய வாழ்க்கை ஆற்றலை மதிப்பிடுறதுக்கு இது பயன்படுது. சுய பிரதிபலிப்பு புரிஞ்சு கொள்வதுக்கு பயன்படுது. எப்படி இந்த ஆராசை எப்படி பார்ப்பதில் அனுபவிப்பது என்றால், பயிற்சி எடுப்பது. ஃபஸ்ட்டு வெற்று பின்னணியிலேருந்து ஒருத்தரை மென்மையாக பார்ப்பது ஆற்றல் புலத்தை காட்சிப்படுத்துறதுக்கு உதவும். அடுத்தது கைப்பயிற்சி என்று சொல்லுவாங்க, தொழில்முறை வாசிப்பு என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆராசை படிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அனுபவங்களுடைய அடிப்படையில் ஆராக்களை மாற்றலாம் என்று சொல்கிறாங்க. ஆராக்கள் மாறலாம்னு சொல்கிறாங்க. மேலும் அவை கனமாக அல்லது மந்தமாக உணர்ந்தானால் அவற்றை சுத்தப்படுத்தலாம், சமநிலைப்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க. குறிப்பாக இது எந்தெந்த துறைகளில் பயன்படுத்தப்படுது நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா, நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாங்க. மனுஷனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது என்று நம்பக்கூடியவர்கள் இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவங்க. இவங்க ஆன்மீக வளர்ச்சி, கர்மா மற்றும் பாஸ்ட் லைஃப் போன்ற கருத்துக்களோடு நினைப்பாங்க. அடுத்து எனர்ஜி ஹீலிங் ப்ராக்டிசஸ் செய்யக்கூடியவங்க அதில் பயன்படுத்துகிறாங்க ஆராவை. ரைக்கி, சக்ரா ஹீலிங் ஆகட்டும், பிராணிக் ஹீலிங் ஆகட்டும், இதிலெல்லாம் ஆரா ஸ்கேன் செஞ்சு பிளாக்கேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கிளினிக்ஸில் சில ஹாலிஸ்டிக் தெரப்பியில் பயன்படுத்துவாங்க. நேச்சுரோபதியில், ஸ்பிரிச்சுவல் தெரப்பிலாம் பயன்படுத்துவாங்க. அதாவது எனர்ஜி டயக்னோசிஸ் மூலமாக நோய் காரணத்தை கண்டறிவதற்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது சைக்கிக் கிளார்வாயன்ட் சர்வீஸ் என்று சொல்லுவாங்க. சைக்கிக் ரீடர்ஸ் இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. டேரோட் ப்ராக்டிஷனர் இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, ஆராவுடைய நிறத்தை பார்த்து பர்சனாலிட்டி அல்லது ஃப்யூச்சரை சொல்வதாக சொல்லுவாங்க. அடுத்து யோகா, மெடிடேஷன் சென்டரில் இதை யூஸ் பண்ணுவாங்க. சில குண்டாலினி யோகா மையங்களில் ஆரோ ஃபோட்டோகிராஃபி அல்லது ஆரோ கிளென்சிங் செய்வாங்க. அடுத்து ஆரோ ஃபோட்டோகிராஃபி ஒரு பிஸ்னஸாக கூட பயன்படுத்தப்படுது. கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி சொல்லுவாங்க இந்த முறையை. இது விஞ்ஞான ரீதியாக பயோ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் தான், இது தவிர ஆன்மீக ஆராக்கு இதில் எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, லைஃப் கோச்சிங் கோர்சஸ் இது போன்ற இடங்களில் சில மோட்டிவேஷ்னல் கோச்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய வைப்ரேஷனை நீங்கள் அதிகப்படுத்துங்க, உங்கள் ஆராவை சுத்தப்படுத்துங்க போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஆரா ரீடிங்க்கு அறிவியல் ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது. மறைவான விஷயங்களை குறித்து இது சில விஷயங்களை சொல்லுது. இதெல்லாம் தௌஹீதுக்கு முரணானது. மேலும் சில ஆராக்கள் வச்சு ஆன்மீக மந்திர தந்திர நடைமுறைகளோடு இதை என்ன சொல்லுவாங்க, இணைப்பாங்க. இதுவும் தவறான விஷயங்கள். ஸோ இந்த ஆரா ரீடிங் அல்லது எனர்ஜி டயக்னோசிஸ் என்பது ஒரு மனிதருடைய உயிர் ஆற்றல், அதாவது லைஃப் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆரா, சக்ரா போன்ற தெரியாத ஆற்றலை பார்க்கலாம், உணரலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் என்று கூறக்கூடிய ஒரு நடைமுறை. ஒரு லைஃப் எனர்ஜியை இது பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். இஸ்லாத்தில் இது ஷிர்க்குக்கு இட்டு போகக்கூடிய, இல்லை குறைஞ்சபட்சம் பெரிய பிதாத்துக்கு இட்டு போகக்கூடிய ஒரு கருத்து என்று சொல்லலாம் இந்த ஆரா ரீடிங் என்பது. ஸோ உயிர் ஆற்றல் என்பது, லைஃப் எனர்ஜி என்பது தனி சக்தி கிடையாது. ஆரா ரீடிங் மனுஷனுக்குள்ள அல்லாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுய ஆற்றல் உள்ளது.
அதை மாற்றினால் ஆரோக்கியம், விதி, ஒருத்தருடைய மனநிலை மாறும் என்று சொல்லுவாங்க. ஸோ வந்து குர்ஆனில் இதற்கு தெளிவான மறுப்பு இருக்குது. 6வது அத்தியாயம் 59வது வசனத்தில், அறியப்படாதுடைய திறவுகோல்கள் அவனிடமே உள்ளது, அவற்றை அவனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மறைவான ஞானம், கைப் பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆறாவை பார்த்து அவருடைய உள்நிலை, எதிர்காலம் அல்லது நோயை கண்டுபிடிக்க போகிறான் என்று சொன்னார்னா அது அல்லாஹ்வுக்கே உரிய அறிவு எனக்கு இருக்குது என்று சொல்வது அது வந்து பெரிய ஷிர்காக மாறிவிடும். மேலும் பூமியில் உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பங்களும் நாம் அதை உருவாக்குவதற்கு முன்பே அதை நம்ம தெளிவான ஏட்டில் பதிவு பண்ணியிருக்கோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 57வது அத்தியாயம் 22வது வசனம். ஸோ விதியை வந்து மனித ஆற்றல் ஒருபோதும் மாற்ற முடியாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்மானம் தான். ஸோ விதியை மாற்ற முடியாது. அடுத்து நான் ஆற்றலை வந்து கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லுவாங்க. இது வந்து இறை பண்பை தமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஷிர்கான ஒரு நடைமுறை. ஒருவர் வந்து லைஃப் எனர்ஜியை, இந்த உயிர் ஆற்றலை சமப்படுத்தி நான் குணப்படுத்துவேன், ஒரு நோய் எல்லாம் குணப்படுத்துவேன் என்று சொன்னால் அது படைப்பு மற்றும் நிர்வாக விஷயத்தில், ஹல்க் வ ததுபீர் விஷயத்தில் அது எனக்கு உரியது, என்னால் முடியும் என்று கூறுவது போல. அல் குர்ஆன் இதற்கு 39வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அழகாக மறுப்பு கொடுக்குதுங்க. அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன், அவன் அனைத்திற்கும் மேலான நிர்வாகியாக இருக்கான். ஸோ படைப்பும் நிர்வாகமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். மேலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, அவன் அனுமதி இல்லாமல் எந்த நன்மையும் செய்ய முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ எந்த குணப்படுத்துதல் இருந்தாலும் சரி, நன்மை அல்லது தீமையை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அது ஒருபோதும் நடக்காது, பலன் அளிக்காது. ஸோ ஆற்றலை கட்டுப்படுத்துகிறேன், இந்த எனர்ஜி, லைஃப் எனர்ஜியை கட்டுப்படுத்துகிறேன் என்பது வந்து மறைமுகமான ஷிர்கான விஷயத்துக்கு இட்டு போகுது. ஸோ பல முறைகள் வந்து மறைமுகமான சக்திகளை அழைப்பதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சில எனர்ஜி ஹீலர்ஸ் பார்க்கலாம், ஆன்மாக்கள் வந்து உயர் அதிர்வெண் சக்தி என்று சொல்லுவாங்க, தெரியாத ஆவி சக்தி போன்றவற்றை அழைப்பாங்க. அதை வச்சு சில ஸ்பிரிட்ஸை வந்து இன்வோக் பண்ணுவாங்க, ஜின்களை, ஷைத்தான்களை, நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸை இன்வோக் பண்ணுறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதை வைத்து என்ன செய்வோம், ஹீலிங் பண்ணுறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அல் குர்ஆனில் மந்திரம், மறைவான இந்த சக்திகளை பயன்படுத்துவது, அதற்பால் துவா செய்வது, அதை கொண்டு சில வேலைகளை முடித்து கொள்வது எல்லாம் கடுமையாக தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்குது இல்லைங்களா. மேலும் வந்து இஸ்லாமிய மாற்று வழி இதுக்கு என்னென்னா, அல்லாஹ்விடம் வந்து மட்டும்தான் ஷிஃபா என்பது, நிவாரணம் என்பது உண்டு. துவாக்கள் மூலியமாக, ருக்கியா ஷரையா, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க ருக்கியா சிகிச்சை முறைகள் மூலியமாக, குர்ஆன் வசனங்களை ஓதி நம்ம குணம் பெறலாம். ஒரு விஷயத்துக்கு முழுமையான தவக்குல் அல்லாஹ்வின் மீது தான் நம்ம வைக்க வேண்டும். ஸோ இந்த ரீடிங் வந்து மறைவான விஷயத்தை நான் பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதுக்கு இதெல்லாம் இஸ்லாத்தில் முரணான விஷயங்களாக இருக்குது. ஸோ ஆற்றலை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியும் சொல்வதெல்லாம் ஷிர்க்குக்கு இட்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பொதுவாக இது படங்கள் மூலியமாக எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இந்த வழி தவறிய தத்துவங்களை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போன்ற படங்களாகட்டும், சிக்ஸ்த்து சென்ஸ் என்று சொல்லக்கூடிய படங்கள் மூலியமாக, த சீக்ரெட் என்று சொல்லக்கூடிய படங்கள் மூலியமாக இந்த ரீடிங் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து மறைமுகமாக இது போன்ற விஷயங்களை வந்து திணிக்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்களை விட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும்.